அன்பானவர்களே, வாலிப பெண்களே, இளைஞர்களே, எப்படி நமக்கு அன்றாடம் உணவு, சாப்பாடு எல்லாம் சாப்பாடு, உறக்கம், வேலை முக்கியமோ, அதே மாதிரி உலக செய்திகள் முக்கியம். அதுக்காக போய் வரலாறுலாம் நான் படிங்கன்னு சொல்ல மாட்டேன். வரலாறு ம அது கோளாறு. வரலாறுனாலே அது கோளாறு. ரத்தம், கவுச்சி, நாத்தம். அதனால அது வேணாம். பட் இன்னைக்கு நேத்து கூட செத்து போச்சுன்னு நான் சொல்றேன். நேத்து கூட தெரிஞ்சுக்காதப்பா. நேத்து கூட தெரிஞ்சுக்காத. நாளைக்கு வேணாம்ப்பா. பட் இன்னைக்கு உன் எதிர்க்க இப்போ ரோட்ல போற ஒரு ஆம்புலன்ஸ் ன்னு கத்துது. எதுக்கு கத்துது? ஒதுங்க. எச்சரிக்கை தானே. திடீர்னு ஒரு கம்பெனியில வேலை முடிஞ்சிச்சுன்னா சைரன் ஊதுறான். வேலை முடிஞ்சிச்சு ஓடுங்கடா அப்படின்னு தானே. இப்போ போருன்னா உடனே சைரன் ஆன் பண்ணி விட்டுறான். யாரும் வராதீங்க, எல்லாம் போய் பங்கரில் போய் ஒழிஞ்சுங்கன்றான். ஒரு எச்சரிக்கை தானேப்பா. இப்போ நாய் குலைக்குது. எதுக்கு? கொஞ்சம் ஒதுங்கி போகலாமே, இன்னும் ஒதுங்கி போகிறது. இப்படி தான் நியூஸ் ரொம்ப முக்கியம். அது நம்ம ஊர் நியூஸாக இருந்தாலும் சரி, இந்த உலகமும் நம்மளுக்கு தானேப்பா. உலகம் மட்டும் என்ன பிரித்து விடப்பட்டிருக்கிறதா? உலகம் நம்மளுக்கு தானே, மொத்த உலகமும் நம்மளுக்கு தானே, மொத்த இயற்கையும் நம்மளுது தானே. இல்லைன்னா ஏற்ற தாழ்வு, நீ பெரிய ஆள், நான் பெரிய ஆள், நீ படித்தவன், நான் படிக்காதவன், அதெல்லாம் வேணாம். சரித்திரத்தை விட உன்னை படி, உன்னை படி, உன்னை படித்து கொண்டே இரு. அவ்வளோதான் நான் சொல்வேன்.